ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வாபி ஸ்மார்ட்டில் அந்த ஆட் வாட்சிங் ஜாபில் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ லிங்க்கை வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஃபரல் ஐடி ப்ளஸ் வந்து ரெஃபரல் நேம் வந்து ஷோ ஆகிடும். ஸோ உங்கள் ஃபஸ்ட் நேம் நீங்கள் பேங்க்கில் எப்படி கொடுத்துருப்பீங்களோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு, டேட்டா பற்றி, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பரு, அட்ரஸ்ஸு, சிட்டி, அதாவது அட்ரஸ் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. சிட்டி, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு, நாமினி நேமு, நாமினி நம்பர், யாரை கொடுக்குறீங்களோ அவங்க நேம் அண்ட் நம்பரு, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அப்புறம் அக்ரி வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் கொடுங்க. நான் இப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஃபில் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ ஃபில் பண்ணிவிட்டு இப்போது ஓகே கொடுக்க போகிறேன். நான் சப்மிட் கொடுக்க போகிறேன் சைனப்பு. ஸோ கொடுத்தாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணுறதுக்கு வெப்சைட் வந்து இருக்கும். நீங்கள் அதிலே வந்து ஓகேன்னு கொடுத்துட்டு உங்கள் ஐடியை லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆட் வாட்சிங்கில் என்னெல்லாம் வந்து பேக்கேஜ் இருக்கோ எல்லாமே வந்து காட்டும். சரிங்களா? 599, 1199, அப்புறம் வந்து 999 எல்லா பேக்கேஜுமே காட்டும். உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேணுமோ அந்த பேக்கேஜை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பேக்கேஜ் சூஸ் பண்ணுறேன்னா 1199. ஸோ இதில் 2 விதமான ஆப்ஷன் மேலேயே காட்டும். ஆட் வாட்சிங்னா ஆட் வாட்சிங் செலக்ட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கீழேயே பார்த்தீங்கன்னா அப்கிரேடு பிளான்னு இருக்கும். சரிங்களா? அந்த இன்கமும் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. 1190 25 rupees டெய்லி. ஸோ அப்கிரேட் பிளான் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு QR கோடு வரும், கீழே UPI ஐடியும் வரும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து மேனுவலாக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விட்ரால் கொஞ்சம் பெண்டிங் இருந்ததுனால ஸோ அந்த அமௌண்ட்டை டெடிக்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து பேமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ப்ராடக்ட் கீழே எல்லா விதமான ப்ராடக்ட்டும் காட்டும். உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இருக்கும் இல்லையா அது. ஸோ பேக்கேஜுக்குன்னு தனியாக லிஸ்ட் அவுட் ஒரு PDF இருக்குது. நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கிறதா கூட பார்த்துக்கலாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அதுலேயே வந்து தமிழோடு சேர்த்து நம்ம போட்டிருப்பாங்க. அதாவது அரிசி வகைகளே நிறைய இருக்குது நம்மளுக்கு. குதிரைவாலி அரிசின்னு சொல்லுவாங்க அந்த அரிசி, அப்புறம் பாப்கார்ன் சொல்லிட்டு இருக்குது, நிறைய இருக்குது. பேக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 10லேருந்து 13 ப்ராடக்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது சூஸபிளோ நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பனானா சிப்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் சைட்டுக்குள்ளேயே போயிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எல்லாமே இருக்குது. நீம் ஆயிலு, அப்புறம் கோட் மில்க் இருக்குது, நிறைய இருக்குது. அப்புறம் பேபிக்கு யூஸ் பண்ணுற அந்த குங்குமப்பூ இது எல்லாமே இருக்குது, நிறைய இருக்குது. சோப்புலேருந்து எல்லாமே இங்கே கொடுக்குறாங்க. டீ, அப்புறம் நாட்டு சர்க்கரை. இப்போ வந்து நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா பனானா சிப்ஸ் தான். ஸோ வந்து அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த டிரான்சாக்ஷன் ஐடி ப்ளஸ் வந்து அந்த ஃபைலு அதை வந்து நீங்கள் போடணும். நான் அந்த பழைய விட்ரால் இருந்ததுனால 1019 மட்டும் பே பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணுறது இருந்தால் 1199 பண்ணணும். இப்போ வந்து அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 to 15 minutes நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். அட்மின் பார்த்துட்டு சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ வந்து இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு காட்டாது. ஸோ இது டேஸ் எல்லாமே பிளான் இதுவெல்லாம் வீடியோலாம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி யூடியூப்பில், பார்த்துக்குங்க பார்க்கலன்னா. ஸோ இப்போ கரண்ட் பிளானில் என்ன இருக்குன்றது எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரீசார்ஜ் பண்ணால் இந்த மெத்தட்லேயே யூஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.